பயாலஜிக்கலி, ஹார்மோனலி, ஈவன் ஜெனடிக்கலி அவங்க பயாலஜிக்கல் மேலா தான் இருப்பாங்க. ம். பிரெயின்ல மட்டும் தான் அவங்க ஃபீமேலா இருப்பாங்க. அப்படியா? ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பிரெயின் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அது கண்டதே யோசிக்கும். அது எப்படி வேணா இப்படி இப்படி போட்டுக்கலாம். பயாலஜிக்கலாகவும் சில பேருக்கு இப்படி ஆகும். ஸோ அதனால அது வந்து பிரெயினில் நடக்கிற மாற்றம் தான், உடம்புல நடக்கிற மாற்றம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு க்யூரபுளான்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அது க்யூரபிள்ன்ற பதில வேற மாதிரி சொல்றாங்க. அது க்யூர் பண்ண அவசியம் இல்லை. அது அவங்க நினைச்சா வந்து க்யூர் பண்ணிட்டு இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அதோட வாழ நம்ம கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கும் போது அதுல முதல் விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு முதல்ல ஃபீமேலா தான் இருக்கு. அதோட அப்டேஷன்ல தான் மேலா மாறுது. அந்த அப்டேஷன்ல நடக்கிற வீக்ல வந்துட்டு பிரெயின் மட்டும் வந்துட்டு ஃபீமேலாவே இருந்துருது. ஃபுல் அப்டேஷன் நடக்கல. அதனாலதான் அவங்களுக்கு அந்த மூளை மட்டும் பெண் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பதிலுக்கு நம்ம கேள்வி என்ன வைக்கிறோம்னா, சரி ஆணுக்கு இப்படி நடக்குதுன்னா பெண் பிறக்கும் போதும் பெண்ணு தான், அப்டேஷன்லயும் பெண்ணு தான். ஸோ வந்து அவங்களோட பிரெயின் ஏன் வந்து ஆணா சிந்திக்குது? அது மட்டும் இல்லாம ஏன் வந்து சில பேர் நாய் பூனை எல்லாமெல்லாம் சிந்திக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டுங்க, அதெல்லாம் அவங்க போய் கத்துக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சோ இது வந்து பிரச்சனைங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. கியூரபிள்னா பிரச்சனை இருக்கிறதுனால தானே கியூரபிள்ங்கிற வார்த்தை வருது. இது பயாலஜிக்கலா இருந்தா கியூரபிள் தேவையில்ல. இவங்களுக்கு போஸ்ட் இதனால வந்தாலோ இல்ல பின்னாடி ட்ரெண்டுக்காக மாறினாங்களோ அது கியூரபிள் தான். ஆனா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க. அதுக்கு அடுத்து பேசும்போது சில அப்பா அம்மா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தான் பையன் வந்துட்டு பொண்ணா உணரும் போது அதை பத்தி பயப்படுறாங்க, எங்கள்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அவங்கள மென்னாவே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க ஃபீமேலா மாறினாங்கன்னு விருப்பம் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா அதுக்கு முன்னாடி என்னமா சொல்றாங்க, அதுக்கு மாற்றமா பேசுறாங்க. ஃபிஜின்ற தீவுல வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா, தனக்கு ஆண் குழந்தையா பிறந்துச்சுன்னா கடைசியா இருக்கிற குழந்தைய வேணுங்கன்னே பெண் குழந்தையா வளர்ப்பாங்களாம். அது வந்து ஒரு இதா சொல்றாங்க, எக்ஸைட்மெண்ட்டா அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க பெண் குழந்தையா பிறந்தா அவங்கள ஆணாவே வளர்ப்பாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜெண்டரை மாத்துறத வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பயாலஜிக்கல் ஜெண்டரா வைக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு பிற்போக்குத்தனம்னு சொல்றாங்க. ஸோ சேம் ஸ்பீச்லயே வந்து ரெண்டு மாற்றமா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காடை பத்தி பேசுறாங்க. காட் இறை நம்பிக்கை, சில பேர் தன்னை கடவுளா உணர்றாங்க இப்படிலாம் சொல்லும் போது அதுவும் வந்து பிரெயின்ல நடக்கிற அந்த காட் சென்ட்ரிக் இதுல வளர்க்கிற பிரச்சனைவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை வந்து நாங்க சில பேர் கியூர் பண்ணியிருக்கோம். போய் அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுத்தா கியூர் பண்ண முடியும். அப்ப நம்ம பதிலுக்கு என்ன கேட்கணும், ஏன்பா சில பேர் வந்து ஆனா இருந்து பெண்ணா உணர்றவங்களா கியூர் பண்ண தேவையில்லையா? ஒருத்தவங்க தன்னை கடவுளா உணர்ந்தா மட்டும் இவங்க போய் கியூர் பண்ணுவாங்களாம். ஸோ அது வந்து கடவுள் நம்பிக்கைனா தான் இவங்களுக்கு ஆகாது. ஸோ அதை வந்து எதிர்க்கிறது. ஒரு ஸ்பீச்லேயே தனக்கு முரணா பேசிட்டே இருக்கேன். இடையில மிஸ்டர் ஜிகேக்கு ஒரு ஆப் வச்சாங்க. அவர் வந்து ஆல்ரெடி பேசும்போதே இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் அப்படி இப்படி பேசியிருப்பாரு. இவங்க வந்து ஹார்மோன்லாம் கிடையாது, மூளை தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியா அப்படின்னு அந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் கேட்டார்ல, அது மாதிரி கேட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ இந்த கொஞ்சம் டார்வின் கொஞ்சம் டாக்கின்ஸ்லாம் வந்துட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு ஆகாத எவ்வளோ ஒரு தற்குறித்தனமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றத இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசணும். ஸோ இறுதியாக அவங்களுக்கு ஜனாசா எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும். இறுதியாக வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு மாதிரி எழுதிக்கிட்டும் பேச்சில் ஒரு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ